உடன்படிக்கையுடைய சாராம்சமே என்ன? உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. தேவனுக்கும் நமக்கும் சிலுவையின் மூலமாக உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. என்னோட அவமானத்தை எடுத்தார், என் நிந்தை எடுத்தார், வியாதி எடுத்தார், தரித்திரத்தை எடுத்தார். அவருடைய பொசிஷனை எனக்கு கொடுத்துருக்கிறார். சுகம் கொடுத்துருக்கிறார், செழிப்பு கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் செகண்டரி. பிரதானமாக அவருடைய பொசிஷனை கொடுத்துருக்கிறார். அவர் பேரை எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. வேதம் சொல்லுகிறது அவர் மணவாளன். நாம் நல்லா கவனிங்க, கல்யாணம் நடக்குன்னு அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. கர்த்தர் நம்ம கல்யாணம் பண்ண போகிறாரா? இதெல்லாம் உருவகம், நமக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு உருவகம். ஒரு கணவன் மனைவினா ரைட்ஸ், ப்ரிவிலேஜஸ் உண்டு. அவர் மணவாளனாக இருக்கிறார், நான் மணவாட்டியாக இருக்கிறேன் என்றால் அந்த மணவாளனுக்குரிய சகல அந்தஸ்தும் மேன்மை எனக்குரியது. நாமத்தை கொடுத்து என் நாமத்தினால பேய்களை விரட்டுவீர்கள், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், சாவுக்கேதுவான எதை கொடுத்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. இயேசு நாமத்தில் வியாதியே வெளியே போ, இயேசு நாமத்தில் கட்டிகளே மறைந்து போன்னு சொல்றோம்னா அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன் இருக்குன்னா அந்த நாமத்துடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம கொடுத்துருக்கிறார்.